நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தனியார் சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் பாதிக்கப்படும் விவசாயிகள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்மேடு பகுதியில் தனியார் சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையிலிருந்து வெளியேறும் ஆலை கழிவுகள் மழைநீரில் கலந்து சர்க்கரை ஆலை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள விளைநிலங்களில் சென்று பயிர்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செஞ்சி தொகுதி பொறுப்பாளர் ராசநாயகம், செஞ்சி ஒன்றிய செயலாளர் ராஜா, நீர்நிலை பாதுகாப்பு இயக்க தலைவர் வையவன் மற்றும் களத்தம்பட்டு, செம்மேடு, பலப்பாடி விவசாயிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் அளித்த பேட்டியில் ராசநாயகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி செஞ்சி தொகுதி பொறுப்பாளர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் இருக்கிற செம்மேடு ஊராட்சிக்கு உட்பட்ட செம்மேடு ஏரி பாசன கழனியில் நஞ்சை நிலத்தில் அமைந்திருக்கிற சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக அனுமதி கொடுக்கப்பட்ட ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலையில் ஒவ்வொரு மழைக்கால பொழுதிலும் கோடி தண்ணீர் இறங்கி வருகிற அதீத மழைகள் பெய்கிற காலத்தில் அந்த சர்க்கரை ஆலையில் இருக்கிற கழிவுகளை, மாசுகளை அந்த தண்ணீரோடாகவே அவர்கள் திறந்து விடுகிறார்கள். அதனால் இங்கு இருக்கிற விவசாய பகுதிகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்களும் குடிநீரும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பகுதியில் உள்ள வேளாண்மை கூலிகள் சார்பாகவும் வேளாண்மை நில வைத்திருப்பவர்கள் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் பதிவு செய்து இந்த நிறுவனத்தை கட்டாயமாக மூட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பகுதியில் வேளாண்மை தலைக்கும் என்று கூறுகிறேன்.